எங்களோட ஆட்சி வந்து ஊழலே இல்லாத ஆட்சி, லஞ்சம், ஊழல் எல்லாமே ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி மக்களோட பணத்துலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொடணும்னு நெனைச்சாலும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே. ஆனா அண்ணாமலைஜி வந்து என்னென்னமோ சொல்றாரே, அவர்கிட்ட வந்து தப்பிக்க முடியுமா? டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல. இப்ப சில அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம். ஒரு 2% கூட தம்பி, 3% கூட தம்பி, 4% கூட. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி. அதாவதுங்க அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, தாவேகா ஆட்சியில் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர், யார் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, பழைய ஆளுங்க எத்தனை பேரெல்லாம் ஃபஸ்ட்டு சட்டப்பேரவைகளை வந்து போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வருஷம் டைம் வேணும், டைம் எடுத்து தான் ஆகணும். ஆனால் ஆளுங்கட்சியை வந்துட்டு எப்படியாவது கவுத்தரலாம், எதிர்கட்சிகள் வந்துட்டு கோல்மால் வேலை செஞ்சு நம்ம உள்ளே பூந்துடலாம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட வந்து எல்லா ஆதாரமும் இருக்குது. அதனால வந்துட்டு ஆட்சி கரெக்டாக நடத்தினா இது வந்து கண்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னோம்னா சீக்கிரமாகவே கவுந்துரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து ஆதாரத்தோடு நிரூபிப்பேன். பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு பதிலாக முன்கூட்டியே வந்து நான் சொல்கிறேன், முதல்வர் அவர்களே இதை வந்து நீங்கள் காதில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைஜி வந்து சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படின்னம்னா, முதல்வர் அவர்களே எங்கள் ஆட்சியில் வந்துட்டு லஞ்சம் எதுவுமே வாங்குறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புலேருந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கிறப்போ நீங்கள் தான் வந்து சுதாரிச்சுக்கணும்.